இத்தாலி மக்களால் பெரிதும் நேசிக்கப்பட்ட இரத்த வேட்டை நாய் புருனோவின் மர்ம மரணம் அந்நாட்டு பிரதமர் உட்பட பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அந்நாட்டு மக்களால் அதிகம் நேசிக்கப்பட்ட மோப்ப நாய் எப்படி இருந்தது என்பது தற்போது விரிவாக பார்க்கலாம். 100 ஆண்டுகளுக்கு முன்பு மான்கள், காட்டுப்பன்றிகள், முயல்களை வேட்டையாடுவதற்கு பயன்படுத்தப்பட்ட பிளட் ஹவுண்ட் மோப்ப நாய்கள் இடைக்காலத்திலிருந்து மக்களை கண்காணிப்பதற்கும் காணாமல் போனவர்களை கண்டுபிடிப்பதற்கும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. யாராலும் நம்ப முடியாத கண்காணிப்பு திறன்களுக்கு பெயர் பெற்ற இந்த மோப்ப நாய்கள் சர்வதேச அளவில் தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த நாய்களின் வாசனை உணர்வு மிகவும் நுட்பமானதாகும். பிளட் ஹவுண்ட்ஸ் தனது மோப்ப உணர்வால் கண்டுபிடித்த சான்றுகள் நீதிமன்ற வழக்குகளில் முதன்மையானதாக பயன்படுத்தப்பட்டுள்ளன. அதிகபட்சமாக 72 கிலோ வரை எடையுள்ள இந்த மோப்ப நாய் 27 அங்குலம் வரை உயரம் கொண்டது. இந்த நாய்களின் நீண்ட சுருக்கமான முகங்கள் மற்றும் தொங்கிய காதுகள் அதன் மோப்பத்திறனை மேம்படுத்துகின்றன. இதன் மோப்பத்திறன் மனிதனை விட குறைந்தது 1000 மடங்கு வலிமையானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 300 மணி நேரத்துக்கு மேலான வாசனையை கூட முகர்ந்து பார்க்கும் திறனை கொண்டுள்ளது. இரத்த வேட்டை நாய் என்றாலும் தனது பயிற்சியாளரிடம் பாசமாகவும் நட்பாகவும் விளங்குகின்றன. அப்படி ஒரு இரத்த வேட்டை மோப்ப நாய் தான் பெல்ஜியத்தை சேர்ந்த புரூனோ. இத்தாலியில் மோப்ப நாயாக பணியாற்றி வந்த புரூனோவை கரேசா என்ற பயிற்சியாளர் பராமரித்து வந்தார். 88 கிலோ எடை உள்ள 7 வயதான இரத்த வேட்டை நாய் புரூனோ தெற்கு இத்தாலியில் உள்ள தனது கொட்டகையில் இறந்து கிடந்தது. ஆணிகள் சொருகப்பட்ட இறைச்சிகளை சாப்பிட்டதால் உள் இரத்தப்போக்கு ஏற்பட்டு உயிரிழந்ததாக பின்னர் தெரிய வந்தது. புரூனோவின் பயிற்சியாளர் கரேசா சட்டவிரோத நாய் சண்டை நடத்தப்படும் இடங்களில் இருந்து நாய்களை காப்பாற்றும் நோக்கில் என்டாஸ் என்ற தன்னார்வ பொதுவிலங்கு மீட்பு அமைப்பை நடத்தி வருகிறார். ஏற்கனவே தனக்கு கொலை மிரட்டல்கள் வந்ததாக தெரிவித்துள்ள அவர், சட்டவிரோத நாய் சண்டைகள் நடத்தும் போட்டியாளர்கள் புரூனோவை கொலை செய்திருக்கலாம் என குற்றம் சாட்டியுள்ளார். இந்த படுகொலை மோசமானது என்றும் கோழைத்தனமானது என்றும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் கூறியுள்ள இத்தாலி பிரதமர் ஜார்ஜியோ மெலோனி புரூனோவுடன் தான் இருக்கும் புகைப்படத்தையும் தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ளார். புரூனோவின் மரணத்துக்கு பின்னால் இருப்பவர்களை நீதியின் முன் நிறுத்தப்படுவதை உறுதி செய்யுமாறு இத்தாலி சட்டமன்ற உறுப்பினரும் விலங்கு உரிமை ஆதரவாளருமான மைக்கேலா விட்டோரியா பிராம்பிலா சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறையினரிடம் புகார் கொடுத்துள்ளார். இத்தாலியில் பிராம்பிலா சட்டம் என்று அழைக்கப்படும் புதிய விலங்கு பாதுகாப்பு சட்டம் கடந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது. இந்த சட்டத்தின்படி குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 4 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 60,000 யூரோக்கள் அபராதமும் விதிக்கப்படுகிறது. குழந்தைகள் முன்னிலையில் விலங்குகள் தவறாக நடத்தப்பட்டாலோ அல்லது படம் பிடிக்கப்பட்டு ஆன்லைனில் பரப்பப்பட்டாலோ மிக கடுமையான தண்டனைகள் பொருந்தும் என்றும் கூறப்படுகிறது. இதுவரை தனது வாழ்நாளில் காணாமல் போன 9 பேரை கண்டுபிடித்துள்ள புரூனோ கொடூரமாக கொல்லப்பட்ட சம்பவம் இத்தாலியில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக சோனாராமன் வேணுகோபால்.